Hi viewers, welcome back to my channel. This is Rock Audio. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சென்னை மடிப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம கொடுத்த பேக்கேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மானிட்டர் ஆடியோ அப்படிங்கிறதுல ஒரு சேட்டலைட் 5.1 சேட்டலைட் ப்ரீமியம் கேட்டகரி தான் நமக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் ஒர்க்குக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாடல் தான். இதுதான் வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே நான் பிராண்டட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் சஜஷனுக்கு கொடுத்துருந்தோம், பிராண்டட் போனால் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால பழைய கேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஸோ பழைய கேபிள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டட்ல டேக் அப்படிங்கிற ஸ்பீக்கர் கேபிள் தான் இந்த கஸ்டமருக்கு நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர் கேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கேசிங் பற்றி எதுவுமே நம்ம ட்ரில்லிங் நிறைய பண்ணாமல் நம்மளால மினிமலாக என்ன பண்ண முடியும், வெளியில் தெரியாத அளவுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் ஸோ ஃப்ளோரிங் கீழே வந்து நம்ம டேக்ஸை போட்டு அடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக கேபிளிங் எல்லாமே நம்ம லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு மூணுமே அப்படியே மேலே ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டோம். சரௌண்டும் பார்த்துட்டிங்கன்னா ஜன்னலில் ஒரு கேப் இருந்ததுனால அந்த ஜன்னலில் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் யூஸ் பண்ண ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் ஒரு 7.2 சேனல் யூஸ் பண்ணக்கூடிய ஏவிஆர் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கஸ்டமர் ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட சோனி ஏவி ரிசீவர் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கும் அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கியோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு ஃபுல்லி நம்ம இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்து முடிச்சிட்டோம். டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த கஸ்டமர் இந்த ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் வாங்குறப்போ நிறைய டவுட்டோடையும் நிறைய சந்தேகத்தோடய இருந்தார். ஸோ எனக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்னு தெரியல, நிறைய ஒரு டவுட்லேயே இருந்தார். இங்கே நம்ம இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சஜஷனை கொடுத்துருந்தாரு. எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி ஃபில் பண்ணி எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு சஜஷன் என்ன கொடுத்துருந்தோம்னா கஸ்டமர் வந்து சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது நம்ம சொல்றப்போ கஸ்டமர் நம்பவே இல்லை. நம்ம டெடிகேட்டட் ஒரு ஜிட்டுவில் மீடியா பிளேயர் கொண்டு போய் அவருக்கு நம்ம வந்து டெமோ காமிச்சிருந்தோம்.
அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து டெடிகேட்டட் மீடியா பிளேயர்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ எங்களோட சஜஷன் பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போ சிஸ்டமோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுல நீங்க நினைக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ டெடிகேட்டட் ஒரு மீடியா பிளேஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கை மட்டும்தான் நீங்க வந்து உங்களால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வகையில இந்த கஸ்டமரை பாத்தீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.